ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னா ப்ரான் ஃப்ரை. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு 500 கிராம்ஸ் ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் இதை மேரினேட் பண்ண தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 teaspoon turmeric powder, 1 teaspoon chili powder, 1 teaspoon coriander powder, 1/2 teaspoon garam masala, 1 teaspoon salt. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலா ப்ரானில் எல்லா பக்கமும் பண்ணுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுடைய ப்ரான் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது ப்ரான் ஃப்ரை பண்ண தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். 1/2 ஆனியனும் கொஞ்சம் கறி லீவ்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் நம்ம மேரினேட் பண்ண ப்ரானை போட்டுட்டு 1/2 ஆனியனையும் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போது இதுக்கு கூட கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இனி இந்த ப்ரான் நல்லா வேகணும். நல்லா வேக விடுங்க. மூடி போட்டு நல்லா வேக விடணும். நம்ம இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட ஆட் பண்ணலை. ப்ரான்லேருந்தே நிறைய தண்ணி வரும். அந்த தண்ணியிலே அது நல்லா வேகும். பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. நம்ம எந்த தண்ணியுமே ஆட் பண்ணலை. ப்ரான் ஓரளவு வெந்த உடனே நம்ம கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இனி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ட்ரை ஆகுது வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். அதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகணும். பார்த்திங்களா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய ப்ரான் ஃப்ரை சூப்பராக தயாராகிடுச்சு. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஒரே பாட்டில் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.